இணையதள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் தற்பொழுது எரிபொருட்களுடைய விலை பாரியளவு உயர்ந்துள்ள காரணத்தினால் இந்த எரிபொருளுடைய விலையை சமாளிப்பதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல பொது அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்து வருகின்றன. குறிப்பாக ஜெர்மனியின் தொடர்ந்து அமைப்புக்கான ஒரு தொழிற்சங்க அமைப்பான EVG என்ற அமைப்பானது டொச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரயாண அட்டையை 30% குறைத்து விற்க வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. இதே வேளையில் சொல்லப்படுகின்ற நீண்ட தூரம் தொடர்ந்து சேவையை பயன்படுத்தும் பொழுது அந்த பிரயாண அட்டையானது 50% குறைவாக விற்க வேண்டும் என்றும் வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பல பொதுமக்கள் தங்களது வாகனங்களை பிரயாணம் செய்யாது தொடர்ந்து சேவையை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருட்களுடைய சேமிப்பை ஊக்குவிக்கலாம் என்றும் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது எரிபொருட்களுக்கான மேபேர்ஷர் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக வரியையும் அரசாங்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்க வேண்டும் என்ற வேண்டுதலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மேபேர்ஷர் என்று சொல்லப்படுகின்ற இந்த எரிபொருட்களுக்கான இந்த வரியை 6 மாதங்களுக்கு இடைநிறுத்த வேண்டும் என்றும் இதே போல் லேபர் ஸ்மிட் என்று சொல்லப்படுகின்ற உணவுப் பொருட்களுக்கான மேலதிக வரியையும் குறைத்தல் வேண்டும் என்ற வேண்டுதலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க எரிபொருட்களுடைய சேமிப்பை மேம்படுத்துவதற்காக டெம்போ லிமிட் என்று சொல்லப்படுகின்ற வாகனங்களுடைய வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் டேங்க் ரபாட் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருட்களை நிறுவனங்களிடம் சென்று வேண்டும் பொழுது இதற்குரிய விலையை குறைத்தல் வேண்டும் என்ற ஒன்று வேண்டுதலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க சில அமைப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சில சட்டங்களை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுதலை விடுத்திருக்கின்றன. குறிப்பாக பெட்ரோலுக்கு 35% குறைவாகவும் டீசலுக்கு 17 சென்ட்டுகள் குறைவாகவும் விற்கப்படும் என்ற வேண்டுதலையும் விடுத்திருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க மீண்டும் பெண்டில் பவுஷால் என்று சொல்லப்படுகின்ற அரசு சேவைகளில் ஈடுபடுகின்றவர்கள் அரச பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பொழுது அரசாங்கமானது இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மேலதிக படியை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் இது தற்பொழுது ஒரு வேண்டுதலாக மட்டுமே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.